லட்சுமி, இதோ வந்துட்டேன் மாமா. ஒரு காபி போடுறதுக்கா இவ்வளவு நேரம்? ஒரு காப்பியா? இந்த வீட்ல இருக்கிறது 4 பேர். 4 பேருக்கு 4 விதமா காபி போட வேண்டியதா இருக்கு. உங்க பிள்ளைக்கு சக்கரை ஜாஸ்தியா வேணும், உங்க பொண்ணுக்கு சக்கரை கம்மியா வேணும், உங்களுக்கு சக்கரையே போடக்கூடாது. இந்த பாரு, நான் கியூல நின்னு சக்கரை வாங்கி கொண்டாந்து போடுறேன். அத காபியில போடுறது உனக்கு கஷ்டமா? கொடுத்துட்டு பேசு. நீ போற பக்கமெல்லாம் நான் அலைய வேண்டி இருக்கு. போ போ. சுப்பிரபாதம் பாடி வெங்கடாஜலபதி எழுப்புற மாதிரி என் பையனை எழுப்பு. எங்க எந்திரிக்க போறான்? ரேகா, எப்படிமா இருக்க? குளிச்சிட்டியா? ரேகா, ரேகா. என்னங்க என்னங்க? யார் அந்த ரேகா? யாரு? யார் அந்த ரேகான்னு கேட்டேன். ரேகாவா? எப்படி உட்கார சொல்றேன்? உட்காரு. ரேகா ரேகான்னு அசிங்கமா நெளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே, யார் அந்த ரேகா? ரேகா, ரேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஸ்திவாரத்தோட நிக்குது. அந்த பார்ட்டியோட கான்ட்ராக்ட் போடலாமா போட வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் நைட் எல்லாம் முனங்கல்ஸ். போன வாரம் எல்லாம் ரேணுகா என்னங்க? அது ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ். அதுவும் அஸ்திவாரத்தோட நிக்குதா? இல்ல, இது டெக்ஸ்டைல்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெண்டு போட்டு குழப்பாது. நான் குழப்பல. ரேகாவா ரேணுகாவான்னு குழம்புறேன். ஒய் குழம்பிங்ஸ், நோ குழம்பிங்ஸ். இதெல்லாம் கம்பெனி பேருமா? என்னமோ ரேகா, ரேணுகா, ராதா, ரீட்டா, நீங்க கடன் கொடுக்கிற கம்பெனிகளுக்கு எல்லாம் பொம்பளைங்க பேர் தானா? ஏன் ஏதாவது நல்ல பேர் இருந்தா நீயே சொல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா? உங்க தங்கச்சி குளிச்சிட்டு இருக்கா. அவ என்ன எப்ப பார்த்தாலும் ஏன் பாத்ரூம்ல இருக்கா? ஏய் தா சரசு, காலை நேர தாமரை கொஞ்சம் மெதுவா பாடு. நம்ம எஸ்டானிக்கு வந்துட போறாங்க. இதா சரசு, சீக்கிரம் மாமா. ஐயோ பா. இன்னும் அவன் வரல இல்லையே. ஏ சரசு, சரசு அறிவு இருக்கா உனக்கு? இல்ல. பாட்டு பாடலாம் பாட்டு. உனக்கு போய் யார் சரஸ்வதின்னு பேர் வச்சா? அதானே. யாரு? நான் தான்மா. பாருங்க மாமா, உங்க பொண்ணு பாத்ரூம்ல நின்னு பாடிட்டு இருக்கா, உங்க புள்ள வெளியில நின்னுட்டு ஆடிட்டு இருக்காரு. அவ கால நேர தாமரையா, அதுக்காக மத்தியானம் வரைக்கும் குளிச்சிட்டு இருக்கணுமா? கூடாது, குளிக்கவே கூடாது. லட்சுமி, சரசு சீக்கிரம் வர சொல்லு. ஏன்பா, ஏன் பாத்ரூம்ல போறதானே? அது இந்தியன் ஸ்டைல். அப்ப லண்டனுக்கு தான் போகணும். அனுபவி. ஐயோ சரசு, சாப்பிட்டாச்சா? அண்ணன் கூட அர்த்த அடிக்காம சீக்கிரமா சாப்பிட்டு முடி. காலேஜுக்கு நேரமால. இந்த வீட்ல பாரத்துக்கு சுதந்திரம் இல்ல, பேசுறதுக்கு சுதந்திரம் இல்ல, சினிமா பார்க்க சுதந்திரம் இல்ல, ஏன் நாவல் படிக்க கூட சுதந்திரம் இல்ல. பெட்ரூம்ல சுதந்திரம் இல்ல, பாத்ரூம்ல சுதந்திரம் இல்ல. சரசு, அப்பா எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காரு. லட்சுமி, காசு கொடுத்து வாங்கினது பரவாயில்ல. பரவாயில்லையா? நீ சம்பாதிச்சாதான காசோட அருமை தெரியும். இந்த வீட்டுல நான் ஒருத்த சம்பாதிக்க இருக்கேன்ல, அதனாலதான். அதனால ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. லட்சுமி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல சம்பாதிச்சு போடுறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. உங்களை நம்பி நாங்க 3 பேர் இருக்கோம். நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். நெஞ்ச தொட்டுட்ட. ஒரு நாளைக்கு 3 சிகரெட் தான் குடிக்கணும்னு நாம 2 பேரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல. சரி, டிஃபன் வை. போதும். என்ன போதும்? காலையில 4 இட்லி சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல 2 இட்லி குறைவா சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் குறைவா சாப்பிடணும்? அப்பதான் பாடி ஸ்லிம்மா இருக்கும், அழகா இருக்கும்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ராதா. ராதா கிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன்னா, என்ன இன்னும் கொஞ்சம் சதை போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. பரவாயில்லங்கிறியா? பரவாயில்லங்கிற? அப்பனா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? Hello girls. வாங்க வாங்க, ஏறுங்க. எங்கெங்க இறங்கணுமோ அங்கங்க இறக்கி விட்டுருவேன். போலாமா? மிஸ்டர் ரகு, இன்னைக்கு ஒரு விசேஷம். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா?
ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க. am I correct? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நம்ம ரகுவோட திறமை. பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு. மிஸ்டர் ரகு, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேட்கல. அத நான் கேட்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஹாய் ரேகா. ஜிப்ப போடுற. மேனேஜர் பார்வையே சரியில்லை. எஸ் சார். செக்ரட்டரி வர சொல்லு. ரேகாவை சொல்றீங்களா? என் செக்ரட்டரிய சொன்னேன். அவங்க இன்னும் வரல. வரல? வர வர இந்த ஆபீஸ்ல யாருக்கும் பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. இஷ்டத்துக்கு வரது, இஷ்டத்துக்கு போறது. இதெல்லாம் ஆபீஸா வீடா? சம்பளம் தானே வாங்குறீங்க? பாவம் அந்த பொண்ணு இப்பதான் பாம்பேல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு. பாம்பே இருந்தா என்ன, டெல்லியா இருந்தா என்ன, எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். மவுண்ட் ரோட்ல பெரிய ஊர்வலம், அதனால டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். ஒருவேளை அதனால லேட்டா வரலாம். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு வக்காலத்து வாங்குறீங்களா? பொண்ணுங்கன்னா அனுதாபப்படுவீங்க, கொஞ்சம் பேசினா அக்கறைப்படுவீங்க. ஈன்னு சிரிச்சா போதும் வேன்னு உழுந்து அதுக்கு விளக்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. டேய், இந்தியா உருப்படாதரா இப்படி எல்லாம் இருந்தா. வீக்னஸ் வீக்னஸ். எப்பவும் மைண்ட் ஸ்டடியா இருக்கணும். உங்கள மாதிரி. ரகு, நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஆபீஸ். நீ பியூன், நான் மேனேஜர். இந்த ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். இனிமே யார் லேட்டா வந்தாலும் சரி, நான் ஆக்ஷன் எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். போடா. ஆமா, இவன் பங்க்சுவாலிட்டி பத்தி எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல படிக்கும் போது டெய்லி இவன் லேட்டா வருவேன், நான் கரெக்டா வருவேன். கரெக்டா வந்த நானு பியூனு, லேட்டா வந்த இவன் மேனேஜர். எல்லாம் நேரந்தே. Good morning, everybody. Hello. பிஎம் உங்களை கூப்பிடாருமா, கோபமா இருக்கார். இல்லையா நந்தி மாதிரி? என்ன ஆசையா நந்தின்னு சொல்லிட்டு போறியா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கிறேன். சார், கூப்பிட்டீங்களா? உட்காரு உட்காரு. பரவாயில்ல, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் டவுன். தேங்க்யூ. மிஸ் ரேகா, உங்கள மாதிரி ஒரு பொறுப்பான செக்ரட்டரி பாம்பேல இருந்து வந்ததுக்கு எங்க ஆபீஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. அப்படி எல்லாம் இல்ல. பொதுவா இந்த ஆபீஸ்லயும் மேனேஜருங்க சொல்றது பஞ்சுவாலிட்டி முக்கியம்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. பஞ்சுவாலிட்டி முக்கியமே இல்ல, பண்ற வேலை தான் முக்கியம். சில பேர் கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ வாஷ் பண்ணி பவுடர் பூசி கண்ணாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபைல் எடுத்து வச்சா ஃபைலுக்கு அடியில குமுதம், ஆனந்த விகடன், ஜெமினி சினிமா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஆனா சில பேர் 9:45 10 மணிக்கு வந்தாலும் வேலையை கரெக்டா பார்ப்பாங்க, உங்கள மாதிரி. இப்ப சொல்லுங்க, பஞ்சுவாலிட்டி முக்கியமா, பாக்குற வேலை முக்கியமா? இப்ப சொல்ல வேண்டாம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி, நீங்க ஓகே சார். சார், எஸ். இன்னைக்கு ஈவினிங் நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ட்டிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. வெரி குட். அதான் சின்சியரிட்டி. அதனாலதான் சொல்றேன், நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வரலாம்,
இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போலாம். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஆபீஸ்க்கு எந்த நஷ்டமும் இல்ல. தேங்க்யூ சார். வெல்கம். அப்பா, சுருங்க. சேது, எஸ் சார். எனக்கு எதுவுமே சுத்தமா இருந்தா தான் ரொம்ப ப்ளீஸ் சார். ஆஹா, ஏமேன் இருக்கிற இதுல கொஞ்சம் இருக்கு, இதுல ரொம்ப இருக்கு. முதல் ரவுண்ட் எப்பவுமே கொஞ்சமா தான் இருக்கணும். என் இச்சில குடிக்கணும்னு எம்டிக்கு தலையெழுத்து, அதை மாத்த முடியுமாங்கிறேன். ரகு, நீ குடிக்கல? இல்ல. 2 கிளாஸ் எடுத்து ஒண்ணாக்கி கப்பு நடி. தொலைப்படாதப்போ. இன்னைக்கு விட்டு அந்த மாதிரி நல்ல சரக்கு அமையாது. அக்கவுண்டன்ட் நாராயணசாமி இதுக்காக நாயாலைறான். எடுத்துக்கோ. நான் சொல்றது கேட்க மாட்டேன். முடியாது. இதுவரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த இடத்துல நான் சொல்றதை நீ கேளு. சொல்லு. ஒரு 1/2 பாட்டில் நல்ல சரக்கு எடுத்தார, அத பாக்கெட்ல போட்டுக்கோ. பார்ட்டி முடிஞ்சு வெளிய வந்த உடனே அதை ஏண்ட கொடுத்துரு. ஏன் உங்ககிட்ட பாக்கெட்ல? என்ன எவனாவது செக் பண்ணுவான், உன்னை யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பியூன், நீ மேனேஜர். இப்ப கூட நான் குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டியா? மானத்தை வாங்க Hello, sir. போற. ஹலோ. நீங்க ஒண்ணு ட்ரிங்க் சாப்பிடலையா? இல்ல, நான் எப்போதுதான் சாப்பிடுவேன். எம்டிஏ பார்ட்டி கொடுத்திருக்காரு, அதுல நீங்க கலந்துக்கலன்னா. நீங்க சொன்னா ஓகே தான். செய்து. ஹலோ. இது உங்களுக்காக. என்ன சார் இப்படி? குடிக்கிறது இல்ல, குடிச்சா எப்படிதான். அதுக்கு நீ இப்படி குடிச்சா? எக்ஸ்கியூஸ் மீ சார். துரோகி, நான் எவ்வளவோ கெஞ்சினேன், நீ குடிக்கல. ஆனா ரேகா சொன்ன உடனே ஒரே கல்புல அடிச்சேன். என்னடா உனக்காக குடிக்கணும், அவ்வளவுதானே. குடு. ஆஹா. Reka. Reka. Beautiful girl. Hey, Taylor! Hey, Raghu, ready? சரி, எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பலாம். எனக்கு இருக்கிற ஒரே நீ தானடா. ஏய், வாடா, எனக்கு கார்ல கொடுத்து விட்டுரு. வாடா. கார் அந்த பக்கம். ஆஹா, அப்படியா? 1 மினிட். எங்கட காரு? அந்த பக்கம் இருக்கு, வா போலாம். எங்க போலாம்? கார் பக்கம். ஏய், ஏய், யாரா வேணும் பாக்குறவ? எது? எங்கடா, எப்படி? அங்க இருக்காரு. வேண்டாம் ரகு, வேண்டாம். வா 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 போலாம். வா 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 போலாம். உடம்பு வா. ஏய், சேது, என்ன? நான் ஊதுறேன், வாசனை அடிக்குதான்னு பாடுறேன். வேண்டாம், நானும் குடிச்சிருக்கேன், நீயும் குடிச்சிருக்க. என்னால கண்டுபிடிக்க முடியாது. போற வழியில ரவுண்ட் ஆனால போலீஸ் நிப்பான். அவங்கிட்ட ஊதி காட்டு, அவன் கரெக்டா சொல்லுவான். ஏய், போலீஸ் நான் பாத்துக்கிறேன்டா. இது வர்றா, ஊதுறேன். இது ஊதுதல் இல்ல, உரியுதல். ஏய், பட்டு அடிச்சிருக்க, கொட்டையும் போட்டிருக்க, ஒன்னும் நம்ப முடியாதுடா. சரி சரி, வாங்க கார் கிட்ட போலாம். இதுக்கா கார் கிட்ட போகணும்? கார் நம்ம கிட்ட வராது, நம்ம தான் போகணும். நீ என்ன படம், நான் கார் கிட்ட போறேன். எங்க கார்? எங்க கார்? இதோ. அதோ. ஓ.